எப்போவாவது டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் போலீஸ்கிட்ட பெனால்ட்டி கட்டிருக்கீங்களா? என்னங்க நீங்கள் மறந்து போய் வீட்டில் லைசன்ஸை விட்டுட்டு போலீஸ்கிட்ட மாட்டினீங்கன்னா நீங்கள் சலான் வாங்கிக்கிட்டு வித்தின் 15 டேஸில் லைசன்ஸை கொண்டு போய் காமிக்கலான்றது தெரியுமா? அது தெரியாமல் நிறைய பேர் ஸ்பாட்லேயே ஃபைன் கட்டிடுறாங்க. அதுவும் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, 500 1000 பணத்தை ஃபைனாக கட்டுறாங்க. ஆனால் அதெல்லாம் தேவையே இல்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய நகரங்களில் நம்ம தினந்தோறும் சாலைகளில் பார்க்கும் ஒரு காட்சி என்னன்னா, முக்குக்கு முக்கு தெருக்கு தெரு டிராஃபிக் போலீஸ் நின்று டாக்குமெண்ட் செக் பண்ணுறது, டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா, ஆர்சி புக் இருக்கா, இன்சூரன்ஸ் இருக்கான்ட்டு முக்கியமாக செக் பண்ணுறது. இதை தவிர சாதாரணமான வெஹிக்கிள் சோதனை, அப்புறம் நோய் என்ட்ரியில் பிடிக்கிறது, நைட் ஆயிடுச்சுன்னா வாகன ஓட்டிகள் குடிச்சிருக்காங்களான்னு செக் பண்ணுறது, இப்படி பல காட்சிகளை நம்ம தினந்தோறும் நம்முடைய ஊர் சாலைகளில் பார்க்குறோம். இந்த மாதிரி செக்கிங் போது ஏதாவது அஃபென்ஸ் இருந்தால் அதுக்கான ஸ்பாட் ஃபைன் உடனே இப்போல்லாம் போடப்படுது. இப்போல்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் ரொம்பவே அட்வான்ஸ்டாக மாறிட்டாங்க. கையோடவே ஸ்கேனிங் மிஷினும் கொண்டு வந்துட்டாங்க. பிஓஎஸ் என சொல்லப்படும் கருவியும் கையில் வச்சுருக்கிறாங்க. உரிய டாக்குமெண்ட் இல்லாமல் யாராவது வண்டி ஓட்டினா ஸ்பாட் ஃபைனாக 500 ரூபாய், 1000 ரூபாய், 2000 ரூபாய்ட்டு போடுறாங்க. அந்த ஸ்பாட் ஃபைனையும் ஜிபே மாதிரி யூபிஐ பேமெண்ட் வழியாக வாங்கிக்கிறாங்க. டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ இருந்தால் அதையுமே ஸ்வைப் பண்ணி அந்த ஸ்பாட் ஃபைனை வாங்கிடுறாங்க. சிக்னல் ஜம்பிங், நோ என்ட்ரி, ட்ரங்க் அண்ட் டிரைவிங் போன்ற அஃபென்ஸில் இந்த ஸ்பாட் ஃபைன் வாங்குறது ஓகே. ஆனால் டிரைவிங் லைசன்ஸ் இல்லை, ஆர்சி புக் இல்லை, இன்சூரன்ஸ் இல்லைன்ட்டு பிடிச்சாங்கன்னா அதுக்கு ஸ்பாட் ஃபைன் கட்டணுன்ட்டு அவசியம் இல்லை. உரிய ஆவணங்கள் இல்லாத இந்த மாதிரி கேசஸ்க்கு நீங்கள் ஸ்பாட் ஃபைன் கட்டணும்னு அவசியம் இல்லை. அந்த போலீஸ் அதிகாரிகிட்ட இருந்து சலான் வாங்குங்க. அடுத்த 15 நாளுக்குள்ள அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை காண்பிச்சுட்டு அந்த சலான் நீங்கள் ரத்து பண்ணிக்கலாம். சப்போஸ் போலீஸ் உங்களை பிடிக்கிற நேரத்தில் உங்ககிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இல்லை, ஆஃபீஸ்லையோ இல்லை வீட்லையோ விட்டுட்டு வந்துட்டீங்க, அந்த டிராஃபிக் போலீஸ் அதிகாரிகிட்ட இருந்து நீங்கள் சலான் வாங்கிக்கோங்க. அடுத்த நாளோ இல்லை 15 நாளுக்குள்ளேயோ ஒரிஜினல் டிரைவிங் லைசன்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு காமிச்சிட்டு அந்த சலானை நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த விஷயம் தெரியாம பல மோட்டார் வாகன ஓட்டிகள்லாம் 500 1000 ஸ்பாட் ஃபைன் பே பண்றாங்க. நான் சொல்ற ஒரு சட்டப்பிரிவை நீங்க ஞாபகமா நோட் பண்ணிக்கோங்க. சென்ட்ரல் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ரூல் 1989 இந்த சட்டப்படி செக்ஷன் 139வது பிரிவின் படி நம்ம உரிய டாக்குமெண்ட்டை சலான் போட்ட அதிகாரிகிட்ட கொண்டு போய் டாக்குமெண்ட்டை காண்பிட்டு நீங்கள் அந்த சலானை ரத்து பண்ணிக்கலாம். நல்லா தெரிஞ்சுங்க நண்பர்களே, இந்த அஃபென்ஸ் டாக்குமெண்ட் கையில் இல்லாட்டி மட்டுமே, குடிச்சிட்டு ஓட்டினீங்க இல்லை சிக்னல் ஜம்பிங், நோ என்ட்ரி இந்த மாதிரி அஃபென்ஸுக்கெல்லாம் இந்த சட்டம் பொருந்தாது. நண்பர்களே, உங்ககிட்ட டிஜி லாக்கர்னு ஒரு ஆப் மொபைலில் இருந்தால் அந்த ஆப்பில் உங்கள் டிரைவிங் லைசன்ஸை எப்போதுமே நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். எல்லா டிராஃபிக் அதிகாரிகளும் உங்கள் டிஜி லாக்கரில் இருக்கிற அந்த லைசன்ஸை பார்த்தா உங்களை எந்த விதமான கேள்வியும் கேட்க மாட்டாங்க. இது டிரைவிங் லைசன்ஸ் மட்டும் இல்லைங்க, இன்சூரன்ஸ், ஆர்சி போன்ற எல்லா டாக்குமெண்ட்டுமே நீங்கள் அதில் ஏற்றிக்கலாம். இப்படி ஒரு ரூல் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் நிறைய பேர் பணம் பே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் உங்கள் பணத்தை லூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்கள் டாக்குமெண்ட்டை கையோடு கொண்டு போங்க. ஒரிஜினல் கொண்டு போக முடியாதுன்னு நினச்சிங்கன்னா அட்டஸ்டட் காப்பி ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகலாம். உங்கள் கையில் எப்போவுமே டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும், இன்சூரன்ஸ் இருக்கணும், ஆர்சி புக் இருக்கணும். அதை போல் ரூல்ஸ் படி வண்டியை ஓட்டுங்க. ஒன் வே போகிறது, டிராஃபிக் ஜம்ப் பண்ணுறது, குடிச்சிட்டு ஓட்டுறது இதெல்லாம் அறவே தவிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அது போல் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கான பயனுள்ள தகவலோடு அடுத்த வீடியோவில் காண்கிறேன்.